அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 29. இதில் மூசா அவர்களுடைய பிரச்சாரத்தை இப்போது நம்ம தொடங்குவோம். ஏற்கனவே பல செய்திகளை உங்களுக்கு முன் வச்சுருக்கோம். அனைத்தையும் கேளுங்க, முடிவாக நம்ம அதுக்குரிய ஒரு விளக்கத்தை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் அல்லாஹ் அநீதி இழைக்கும் கூட்டமான ஃபிரௌனுடைய சமுதாயத்தாரிடம் நீர் செல்வீராக, அவர்கள் அஞ்ச வேண்டாமா என்று உமது இறைவன் மூசாவை அழைத்த போது, என் இறைவா, அவர்கள் என்னை புய்யராக கருதுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார். என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும், என் நாவும் இயலாது. எனவே ஹாரூனையும் எனக்கு துணையாக தூதராக அனுப்புவாயாக. அவர்களிடம் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ளது. நான் ஏற்கனவே ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டேன்ல, அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நான் அஞ்சுகிறேன் என்றும் அல்லாஹ்விட்ட சொல்கிறாங்க. உடனே அல்லாஹ், அப்படிலாம் ஒன்று நடக்காது, நீ அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுடைய தூதர், நமது சான்றுகளுடன் இருவரும் செல்லுங்கள், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாம் உங்களுடன் செவியேற்று கொண்டிருப்போம், உங்களை பார்த்து கொண்டு இருப்போம், எதற்கும் கவலைப்படாதீங்க என்று தைரியம் சொல்லி அனுப்புகிறான். உடனே ஃபிரௌனிடம் அவர்கள் சென்று, நாங்கள் அகிலத்தின் இறைவனுடைய தூதர்களாவோம், எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்றும் இறைவன் கூறினான். குழந்தையாக இருந்த நிலையில் நாம் உம்மை எடுத்து வளர்க்கவில்லையா? உமது வாழ்நாளில் பல வருடங்கள் நம்மிடம் நீர் வாழ்ந்தீரே என்று அவன் ஃபிரௌன் கூறினான். நீர் செய்த உமது செயலையும் செய்து முடித்தீர், நீர் நன்றி கெட்டவர் என்றும் கூறினான். ஏன்பா, என்கிட்ட தானே வளர்ந்த, உன்னை புள்ள மாதிரி வளர்த்தேன்ல, என்கிட்டயே வந்து இப்படிலாம் பேசுகிறியா? கொஞ்சமாவது உனக்கு நன்றி வேணாமா என்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான். நான் நேர்வழி பெற்றவனாக, அதாவது நேர்வழி பெறாதவனாக இருந்து அந்த நேரத்தில் அதை செய்தேன் என்று அவர் கூறினார். எனக்கு விவரம் தெரியாமல் ஒன்றும் புரியாத காலத்தில் அப்படி செஞ்சுட்டேன் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு அஞ்சு உங்களை விட்டும் ஓடினேன். அப்போது என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கி தூதரில் ஒருவராக என்னை நியமித்தான். இஸ்ராயலின் மக்களை நீ அடிமைப்படுத்துவதற்கு நியாயம் கற்பிக்க எனக்கு செய்த அருக்கொடையை நீ சொல்லி காட்டுகிறாயா என்றும் கூறினார் என்று 26வது அத்தியாயத்தில் 10லேருந்து 22 வரை அல்லாஹ் தொடராக சொல்லி காட்டுகிறான். அப்போ நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீக்கு எனக்கு செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டி அதை நிராகரிக்க பார்க்குறியா?